சுகர் மாத்திரை மூளையை பாதிக்குமா? உண்மை என்ன? சக்கரை மாத்திரை வருஷக்கணக்கா சாப்பிட்றதுனால மூளையில பாதிப்பு ஏற்படுமா? சமீபத்துல ஒரு அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி இது. சர்க்கரை மக்களுக்கு திடீர்னு நினைவு திறன் குறையுது. தன்னுடைய வீட்டில் இருக்கவங்களே நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. அல்லது பக்கவாதம் வருது. இதற்கான காரணம் என்ன? சர்க்கரைனால இருதயம், கிட்னி, கால் நரம்புகள் பாதிக்கும். மூளையிலையும் பாதிப்பு வருமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இது சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பை வழங்கிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. சமீபத்துல ஒரு ஐயாவை எங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட், இவருக்கு நினைவு திறன் குறைஞ்சிருச்சு. சில சமயம் அவரா அழுகிறார், சில சமயம் அதிகமா கோவப்பட்டு பேசுறார், சில சமயம் அவரோட ஒய்ஃபை பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிறார். இவருக்கு 14 வருடங்களா சர்க்கரை இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் இல்ல. எப்பவோ ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை வாங்கி தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் வந்த உடனே அவங்க கரெக்டா ஒரு மூளை நரம்பியல் டாக்டரை பார்த்திருக்காங்க. அவர் பிரச்சனைக்கான மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்துட்டு, அவருடைய சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு, நீங்க சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாம எதிர்பார்த்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது, அதனால சர்க்கரை மருத்துவரை பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்கிறார். எங்கள் மருத்துவமனைக்கு வந்தப்ப அவருடைய 3 மாத சர்க்கரையோட அளவு HbA1c 13.1 இருந்தது. நார்மலா இருக்க வேண்டியது அவருடைய வயசுக்கு 7 அல்லது 7.5% தான் இருக்கணும். மிக அதிகமா இருந்தது. அப்ப அவங்க மனைவி கேட்டாங்க, வருஷ கணக்கா மாத்திரை சாப்பிட்றதுனால அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னால இது வந்திருக்குமா சார் அப்படின்னு கேட்டாங்க. சர்க்கரை மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இதை வரவிடாமல் தடுப்பது எப்படி, இதை பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது அந்த நம்பருக்கு புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கண்ணு, இருதயம், கிட்னி, கால் நரம்பு இதெல்லாம் பாதிக்கும். அது மாதிரி தான் மூளையிலையும் பாதிப்பு உருவாகும். நம்ம மூளையில என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? நம்பர் 1, மெமரி லாஸ், அதாவது ஞாபக சக்தி குறையும், பேரெல்லாம் மறந்து போகும், பேசினதே மறந்துடுவாங்க, ஒரு குழப்பமான நிலையிலே இருப்பாங்க. 2வது பாதிப்பு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். ஒரு கை ஒரு கால் பலகீனமாயிரும், நடக்கவே கஷ்டப்படுவாங்க, பேச்சிலையும் தடுமாற்றம் வரலாம். 3வது பாதிப்பு அதிகமான சர்க்கரை இருக்கிறப்ப நீர் அதிகமா வெளியேறும். அதோட சேர்த்து நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்களும் வெளியேறும். அதுல முக்கியமானது சோடியம். இந்த சோடியம் குறைவுனால நம்ம மூளை பாதிக்கப்படும். அதுக்கு பேரு ஹைப்போநேட்ரீமியா. இது சக்கரைனால தான் ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிட்டா இந்த நிலையை உடனே நம்ம சரி பண்ண முடியும். நம்ம மூளை செயல்பட தொடர்ச்சியா குளுக்கோஸ் வேணும். நம்மளுடைய மூளை எனர்ஜிக்காக இந்த குளுக்கோஸை தான் பயன்படுத்தும். ஆனா ஈரல் மாதிரி இது குளுக்கோஸை சேமிச்சு வைக்காது. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? கடைசியா நீங்க எப்ப சுகர் பார்த்தீங்க? மாத்திரை கரெக்டா சாப்பிடுறீங்களா? உங்க சர்க்கரையோட அளவு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூளையை பொறுத்தல அதிகமா சர்க்கரை இருந்தாலும் ஆபத்து, குறைவான சர்க்கரை இருந்தாலும் ஆபத்து. ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் இருந்தாதான் மூளை சரியா செயல்பட முடியும். அதிகமா சர்க்கரை இருக்கிறப்ப நம்ம மூளையில இருக்கிற இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும். அந்த இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிறப்ப மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காது. அதனால மூளையில் உள்ள செல்கள் பாதிக்கப்படும். இதனாலதான் பக்கவாதம் வருது. லான்செட் மருத்துவ இதழ் என்ன சொல்லுதுன்னா, சர்க்கரை மக்களுக்கு மற்றவர்களை விட பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லுது. இதற்கான மருத்துவ ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்க அந்த ஐயாவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் கொடுத்தோம். அவருக்கு பிரஷரும் அதிகமா இருந்தது, அதற்கான மாத்திரைகளையும் கொடுத்தோம். கொழுப்பு சத்து அதிகம் இருந்தது, அதற்கான மாத்திரையும் கொடுத்தோம். அவரு என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத எங்க டயட்டீஷியன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ 1 மாசம் ஆயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றார். ஆனா இன்னும் பழைய நிலைக்கு அவர் வரல. மூளையில ஏற்படுற இந்த மாதிரி பக்கவாதம், டிமென்சியா, அதாவது நினைவு சக்தி குறைவெல்லாம் முழுமையா திருப்பி கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. ஒவ்வொரு சர்க்கரை மக்களும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். உங்களுடைய HbA1c, அதாவது 3 மாச ஆவரேஜ் 7க்குள்ள இருக்கணும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு 7.5க்குள்ள இருக்கலாம். தினசரி மாத்திரை சாப்பிடணும், தினசரி வாக்கிங் போகணும், BP கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலா வைக்கணும்.
நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-7 மணி நேர தூக்கம் அவசியம். அந்த அம்மாட்ட இப்ப சொன்னேன், அம்மா மாத்திரை சாப்பிட்டனால இந்த பிரச்சனை இல்ல, சர்க்கரை ப்ராப்பரான கட்டுப்பாட்டுல இல்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். சர்க்கரை இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிடுங்க, தொடர்ச்சியா சாப்பிடுங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா மூளையை பாதிக்கும். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருந்தால் உங்கள் நினைவு திறன் குறையாது. அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் நோயாளிகளுக்கு கண் பாதிப்பு வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.